நடிகர் வடிவேலுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் தொடர்பு? அதாவது ஒரு பாப்புலாரிட்டியான மனுஷன் இருக்கான்னு வச்சுங்களேன். சரி அவன் சொன்னா கேட்பானோ, ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு திமுக நினைக்கும், கலைஞர்னு நினைப்பார். அப்படிதான் போன எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷனில் வடிவேலுவை கூப்பிட்டாங்க. இதே மாதிரி கலைஞர் டி. ராஜேந்திரன் கூப்பிட்டாரு. வாயா உனக்கு ஒரு போஸ்டிங் தரேன். இது டி. ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு. இவன் அன்றாடம் காட்சி. விஜயகாந்துக்கு காலம் விட்டு கையமிட்டு அவனுடைய திறமையினால் நிறைய சம்பாரிச்சிட்டான். வடிவேலு என்ற காமெடி நடிகர் ரசிக்க தெரிஞ்சாங்க மக்கள். உடனே கலைஞர் நினைச்சார், சரி இவன் சொன்னால் இந்த கட்சிக்காரனும் நல்ல சினிமா நடிகனும் காமெடி ஆக்டர் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிறது கலைஞரோட பழக்கம். கூப்பிட்டுக்கிட்டு அவன் மூலியமாக ஒரு 10,000 ஓட்டு இப்போ நடிகர் வடிவேலு வர்றாருன்னா அதுக்காக பார்க்குற கூட்டம் ஒன்று வரும். எப்படியோ கட்சி ஓட்டு கிடைக்கும், ஜெயிக்கணும், அது அவருடைய குறிக்கோள். அந்த மாதிரி சேர்த்தானுவான். இவனுக்கு என்ன அன்றாடங்காட்சிக்கு வடிவேலுக்கு தன்னை முதலமைச்சரே கூப்பிட்றாரு. அப்படி தான் அவன் டி. ராஜேந்திரன் தன்னை முதலமைச்சரே கூப்பிட்றான்னு கொஞ்ச நேரம் டிஎம்கேல ஜால்ரா பண்ணிட்டான். அதே மாதிரி வடிவேலு என்ன நினச்சிட்டான், ஒன்று விஜயகாந்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான். இதில் ஒரு திருக்குறள் சொல்கிறேன், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்யநன்றி கொன்ற மகருக்கு. நான் பிச்சை எடுக்கிற நிலமையில் இருந்தப்போ என்னை ஒருத்தன் தலை தூக்கி விட்டு பெரியாள் ஆக்குறான்னு வச்சுங்களேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எல்லாம் சும்மா சொல்லலை. ஒருத்தனம் இவ்வளோ உதவி செஞ்சு நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கான். அவனை பேசலாமா, எதுக்கலாமா, அவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணணும். இந்த நன்றி கடன் கூட இல்லாத வடிவேலு விஜயகாந்தை ஏற்றி பேசலாம். நீ யாருக்கு கேப்டன், கப்பலுக்கு கேப்டானான்னு கேட்டான். பாருங்கள், அஸ்திவாரமே அழிஞ்சு போச்சு அவனுக்கு. சினிமா நடிப்புத்துறையே வாய்ப்பே இல்லாமல் போச்சு. நாய் சேகர்னு ஒரு படம் எடுத்தானோ அது நாய் மாதிரியே போயிட்டு இப்போ அமைதியாக இருக்கான். இப்போ இந்த எலெக்ஷனில் 26 மறுபடியும் ஸ்டாலின் கூப்பிட்டுருக்காரு. மறுபடியும் தெருமுனைக்கே போயிடுவான் அவன். அன்றைக்கி மீட்டிங்கில் கொடைய வச்சுட்டு பேசலாம். நானும் மூளையில் இருக்கேன் பார்த்துங்க. அப்போ அரசியல் லாபம் தேட நீ நினைக்கிறாய். உண்மையான கட்சி தொண்டெல்லாம் நீ கிடையாது. எவன் காசு கொடுக்குறானோ அவனுக்காக நீ பேச வருவ. நீ எல்லாம் விஜயை பற்றி பேச தகுதியே கிடையாது. நான் சொல்ல போனீங்களா? இதுதான் வள்ளுவர் கண்டிக்கிறார். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி கொள். ஒருத்தன் செஞ்ச உதவியை மாற்றிட்டா நீ செத்த பணத்துக்கு சமமான மனவன்டா. நீங்கள்லாம் அரசியலுக்கோ மக்களுக்கோ ஏதோ செய்ய போறியா? மேடையிலே சொல்கிறார், நான் ஓரமாக இருக்கேன், நான் கொஞ்சம் பார்த்துங்கங்கிற. நீ ஒன்றை கவனிக்க தான் நினைக்கிறது, மக்களுக்காக நீ என்ன செய்ய நினைக்கிற? என்ன அதில் மீட்டிங்கில் கொடை வச்சுட்டு என்ன பாடுறாரு? எம்ஜிஆரை பாட்டை பாடுறாரு. புதிய கொடை என்னென்னு படத்தில் வர்ற பாட்டு அதை பாடுறான்.